மதுரை செல்லூர் பகுதியில் கந்துவட்டி கொடுமையால் பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். துயரமான அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரேமா என்பவர் கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மகளின் திருமண செலவுக்காக 2021 கலையரசி என்பவரிடம் கடன் வாங்கியிருக்கிறார். இந்த நிலையில் கந்துவட்டி கொடுமையால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, தற்போது தற்கொலை செய்து கொண்டவரின் உடல் எங்கு இருக்கிறது? அவர்களுடைய உறவினர்களின் கோரிக்கை, புகார் என்னவாக இருக்கிறது? விவரம். பாலா, மதுரை விளக்குத்தூண் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதற்கு மாதம் 20,000 ரூபாய் வட்டி கேட்டு தொடர்ந்து மிரட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 3 பிள்ளைகளின் தாய் விஷம் குறித்து தற்போது உயிரிழந்திருக்கிறார். இது இந்த பகுதியில் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து உயிரிழந்த நபருடைய உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி தலைமைக்கு முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை செல்லூர் கீழத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாராம். இவர் மாட்டுத்தாவணி பகுதியில் காய்கறி சந்தையில சுமை தூக்கக்கூடிய தொழிலாளியா பணியாற்றி வருகிறார். இவருடைய மனைவி பிரேமா. இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் இருக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த 2021ஆம் ஆண்டு மூத்த மகளுடைய திருமண செலவுக்காக பிரேமா மதுரை சிக்கந்தர் சாவடியை சேர்ந்த கலையரசி அப்படின்றவங்க கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் கட்டதாக கூறப்படுகிறது. அந்த கடனுக்கு மாதம் 10%, அதாவது 20,000 ரூபாய் வட்டி கேட்டு தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பகவதி, அங்கம்மாள் மற்றும் திருப்பதி ஆகியோருடைய பெயரிலும் கடன் சுமையை ஏற்றதுடன் கடந்த ஜூலை 13ஆம் தேதி புது மண்டபம் அருகே பிரேமாவை வரவழைத்து தகாத வார்த்தைகளால் திட்டி வட்டி தொகையை உடனடியாக தராவிட்டால் உயிருடன் விடமாட்டோம் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பிரேமா வீட்டில் மூட்டைப்பூச்சி மருந்தை குடித்து கடந்த சில நாட்களாக ஆபத்தான நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் இந்த சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். பிரேமாவின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தற்போது உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாலா.